திருச்சிற்றம்பலம். சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்து அருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் கருணை வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்வடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, உள்ளையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று இந்த காப்பியத்தை அருளி செய்த சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் நாம் போற்றி வணங்கி கொண்டு நாயனாருடைய வரலாற்றின் உள்ளே செல்லலாம். இன்றைக்கு ஒரு நல்ல நாள். உலக நாடுகள் முழுவதிலும் நமது பாரம்பரிய இந்திய நாட்டினுடைய இந்து சமயத்தினுடைய பெருமையை சிகாகோவிலே நடைபெற்ற அகில உலக சமய மாநாட்டிலே எழுந்து நின்று பேசி இந்தியாவுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுத்த சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் இன்றைக்கு. 12/1/82 அவர் பிறந்தவர். அந்த மகானுடைய நினைவை நாம் முதலிலே சிறிது போற்றி கொண்டு நம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சென்ற வாரம் பெரிய புராணம் புத்தகம் வைத்திருப்பவர்கள் பாடல் 1614 பார்த்துங்க. பெருமான் திருவாலங்காடுக்குள் சென்று அங்கிருந்து திரு காலத்தி மலைக்கு சென்று காலத்தி மலையிலே தரிசனம் செய்கிறார். வேதமொழி மூழத்தை விழுந்து இறைஞ்சி எழுந்து பெரும் காதல் புரி மனம் கழிப்ப கண்களிப்ப பரவசமாய் நாதனை என் கண்ணுளான் எனும் திருத்தாண்டகம் நவென்றார். திருக்காலத்தி மலையிலே குடுமித்தேவரை அவர் கண்டு மனம் மகிழ்ந்து விழுந்து பணங்கி எழுந்து இறைவன் எங்குள்ளான் என்பதற்கு ஒரு தாண்டகம் பாடுகிறார். அந்த காலத்தி தாண்டகம் ரொம்ப சிறப்பான ஒரு தாண்டகம். காலத்தியான் கைலாயத்து உச்சியுள்ளான் அவன் என் கண்ணுளானே என்று ஒவ்வொரு பதியமும் ஒவ்வொரு பாடலும் முடியும். அந்த தாண்டகத்தை அங்கே அருளி செய்கிறார். அந்த மலை சிகரத்தின் மேலே இருக்கக்கூடிய கண்ணப்பருடைய அந்த சிலையையும் அங்கு பார்த்து கண்ணப்பர் திருப்பாதம் சேர்ந்திறைஞ்சி அலைந்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய் கிழிய தலை குவித்த கையினராய் தாழ்ந்து புறம் போந்தார். உச்சி மேல குவித்த கைகளை எடுக்காமலே கண்ணப்ப பெருமானை வீழ்ந்து பணங்கி அங்கிருந்து அவர் மேலும் நடைப அந்த காலத்திலே அவர் தரிசனம் கண்டு கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் கைலாயத்து உச்சியுள்ளான் என்று பாடின உடனே காலத்தி மலையிலிருந்து அவருக்கு கைலாய மலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏற்பட்டது. தானுவினை அம்மலை மேல் தாழ் பணித்த குறிப்பினால் பேணு திரு கைலமலை வீற்றிருந்த பெருங்கோலம் தானும் அது காதலித்தார் கலைவாய்மை காவலனர். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 300 பெயர்களாவது நாவுக்கரசரை பற்றி சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். இந்த பாடலில் கலைவாய்மை காவலனார் என்று அவரை பதிவு செய்கிறார். அப்போது திருக்காலத்தி மலையில் இருந்து திரு கைலாயம் காண வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உறுதிப்படுகிறது. நால்வர்களில் தமிழ்நாட்டை தாண்டி வெளிமாநிலங்களுக்கு சென்று பதியங்கள் பாடியவர் என்பது அப்பரடிகள் மட்டும்தான். பாக்கி 3 பேரும் தமிழ் கூறும் நல்லுலகத்து எல்லையை தாண்டி வேற எங்கேயும் கோயில்களுக்கு போய் பாடலை. ஞானசம்பந்த பெருமான் ராமேஸ்வரத்தில் நின்று கொண்டே ஈழ நாட்டு பதிகளாகிய திருக்கோணமலையும் திருக்கேதீஸ்வரத்தையும் பாடினார். இலங்கைக்கு போகலை, கடல் தாண்டி போகலை, ராமேஸ்வரத்தில் நின்ற மேனிக்கு அவர் பாடினார். அதே போல் வடக்கே திருக்காலத்தி மலையிலிருந்து இமயமலை பற்றி இந்திரநீல பருப்பதத்தை பற்றி பாடினார். அதே போல் சுந்தரர் பெருமானும்
காலத்தி மலையில் நின்றவாறே கேதாரத்தை பாடினார். நல்ல அற்புதமான பாடல். வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் அப்படின்னு தொடங்குகின்ற ஒரு பதிகத்தை சுந்தரர் பெருமான் காலத்தி மலையிலே நின்று கொண்டு கேதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திற்கு பாடியிருக்கிறார். இப்படி அதே மாதிரி மணிவாசகரும் தமிழ் கூறும் நல்லுலத்தை தாண்டி வேறு வெளியில் எங்கேயும் பாடலை, தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் பயணம் செய்து பாடினார்கள். அப்பரடிகள் மட்டும்தான் தமிழ் எல்லையை தாண்டி வடநாட்டிற்கும் சென்று தரிசித்து பாடியவர். அந்த வகையில் காலத்தி மலையிலிருந்து இப்போ கைலாய மலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. பொங்கு காதலின் உத்தர திசை மேல் விருப்படும் போதுவார். காலத்திலிருந்து அவர் வடக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அப்படி நடக்கின்ற பொழுது அங்கே வழியில் இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு செங்கன் மால் விடை அண்ணல் மேவும் திருப்பருப்பதம் எய்தினார். திருப்பருப்பதம் என்பது இன்னைக்கு நம்ம ஸ்ரீசைலம் என்று சொல்லுகிற அந்த தலம். இங்கே பாடியப்பட்ட பாடல்கள் எதுவும் நமக்கு கிடைக்கல. பெரும்பாலும் அப்பரடிகள் வடக்கில் பாடின பாடல்களில் கைலாயத்தில் பாடிய பாடலை தவிர அவர் போகின்ற வழியிலே பார்த்த தலங்களை பற்றி பதியங்கள் நம்முடைய தவக்குறைவு கிடைக்கல. அந்த வகையில் திருப்பருப்பதம்ங்கிற ஸ்ரீசைலத்தை தரிசனம் செய்தார். அந்த வண்டமிழ் சாற்றினார்னு தேக்கினார் பதிவு செய்கிறார். காணமான திருச்சிலம்பை வணங்கி வண்டமிழ் சாற்றினார். ஆனால் பதிவும் கிடைக்கல. அப்புறம் மேலும் தொடர்ந்து அந்த தெலுங்கு தேசத்தை கடந்து கன்னட தேசத்துக்கு போன்றார். கன்னட தேசத்தை கடந்து மாலவ தேசத்தை அடைந்தார். மாலவ தேசத்தை கடந்து மத்திய பிரதேசத்தை மத்திய வை திறத்தினை எய்தினார் என்று மங்குள் சுற்றிய வெற்பினோடு வனங்கள் ஆறு கடந்து ஆயர் பங்கைய பயணத்து மத்திய பைதிரத்தினை எய்தினார். மத்திய பிரதேசம் என்ற பகுதியை சென்றடைந்தார். மத்திய பிரதேசத்திலிருந்து அப்புறம் உத்தரப்பிரதேசம், இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற காசி என்று நாம் இன்றைக்கு அழைக்கின்ற அந்த வாரணாசி என்ற தலத்திற்கு சென்றடைந்தார். அது உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. அன்ன நாடு கடந்து கங்கை அணைந்து சென்று வளம் கொள்ளும் மின்னு வேணியர் வாரணாசி விரிப்பினோடு பணிந்து உடன் பின்னணைந்தவர் தம்மை அங்கன் ஒழித்து கங்கை கடந்து போய் மண்ணு காதல் செய் நாவில் மன்னவர் வந்து கற்சுரம் முந்தினார். வாரணாசி என்பது இன்றைக்கு நம்ம காசி என்று வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிற அந்த நகரம். அது வாரணா அசி என்ற 2 ஆறுகள் அந்த இடத்துல கங்கை நதியோடு வந்து கலக்கிறது. வாரணா அசி அப்படிங்கிற 2 ஆறுகள் 2 பக்கத்திலிருந்து வந்து கங்கையோடு கலப்பதனாலே அந்த ஊர் வாரணாசி என்று அழைக்கப்பட்டது. நம்முடைய தவக்குறைவு அப்பர் பெருமான் அருளி செய்த வாரணாசி காசி விஸ்வநாதருக்கு அருளி செய்த பதிகம் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அங்கிருந்து அங்கே பதிகங்கள் பாடி தொண்டு செய்து பின் அணைந்தவர் தம்மை அங்கன் ஒழித்து, காசிக்கு அப்புறம் அவரோட கூட போன அடியார்கள் கூட்டத்தை எல்லாவற்றையும் காசியிலேயே நிறுத்திவிட்டு தான் மட்டும் மேலும் வடக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மண்ணு காதல் செய் நாவில் மன்னவர் வந்து கற்சுரம் முந்தினார். அங்கிருந்து மேலே நடக்க ஆரம்பித்தார். இமயமலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அப்போ மாசு மீது வளர்ந்து கானகம் ஆகி எங்கும் பனித்தரால் போகலாலா நெறி அன்றியும் புரிகின்ற காதல் பொழிந்தல சாகமூல பலங்கள் துய்ப்பனவும் தவிர்த்து தனித்து நேர் ஏகினராகி இரவும் கைலை குலகிரி எய்துவார். இன்றைக்கு இவ்வளவு நாகரிக வசதிகள் ரோடு வீடு எல்லாம் இருக்கிற போதே நமக்கு சாதாரணமாக ட்ரெயினில் போனாலே 3 நாள் ஆகுது காசிக்கு போகிறதுக்கு. பழைய காலத்துல எல்லாம் வந்து காசிக்கு போகிறதுன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் அவங்கள விழுந்து கும்பிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க திருப்பி வருவாங்களா இல்லையாங்கிறத நிச்சயம் சொல்லணும். 6 மாத காலம் ஆகும் இங்கேருந்து வண்டி கட்டி போகிறதுக்கு. அப்படி ஒரு காலம் இருந்தது. அப்போது அப்பரடிகள் காலத்தில் இன்னும் எப்படி இருந்திருக்குங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. பெரிய ஆறுகள், கடும் வறண்ட பகுதி, அப்புறம் ஒரு பக்கம் காடு, இப்படி எல்லாவற்றையும் கலந்து போனாராம். ஆங்காங்கே உணவு கிடைத்ததை சாப்பிட்டார். அப்புறம் காட்டுகளுக்குள்ளே போகின்ற போது உணவுகள் கிடைக்காத போது சாகமூல பழங்கள், சாகமூல பழம்னா கிழங்கும்
கனிகளும் இலைகளும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சாக மூல பழங்கள்ங்கிறது. கிழங்குகள், கனிகள், இலைகள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறது. இந்த இலையை சாப்பிடுவாங்களா அப்படிங்கும்போது அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. அபர்ணா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. லலிதா சஹஸ்ரநாமத்தில் அபர்ணாயை நமகா அப்படின்னு சொல்லுவோம். அபர்ணா அப்படின்னா பர்ணம்னா இலை. அவள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கின்ற பொழுது ஒரு இலையை கூட சாப்பிடலையாம். அதனாலே அவளுக்கு அபர்ணா என்பது பெயர். நம்ம முனிவர்கள் எல்லாம் அந்த மாதிரி இலை தலைகளினால வேயப்பட்ட குடிசைகளில் தான் வாழ்ந்திருக்காங்க. நம்ம வேதம் செய்த முனிவர்கள் அவங்களுடைய இதை பார்த்தோம்னா அந்த இலைகள் தலைகள்னாலே மூடப்பட்ட குடிசை. அதனால அதுக்கு பர்ணசாலை அப்படின்னு பேர். இங்கே அந்த மாதிரி அந்த இலைகள், கிழங்குகள், கனிகளை கூட அவர் சாப்பிடாமல் சாக மூல பழங்கள் துய்ப்பனவும் தவிர்த்து தனித்து அவர் மட்டும் தனி. இப்போ அவருக்கு யாரும் பின்னாடி அடியார்கள் யாரும் போகலை. அவர் மட்டும் தனியாக நடந்து சென்றார். கொஞ்சம் இதை அப்படி கற்பனை பண்ணிடுவாங்க. நம்ம ஓரளவு நம்ம திருவருட்செல்வர் சிவ படத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பார் அப்பரடிகளாக. அந்த காட்சியை கொஞ்சம் நினைவுபடுத்திங்க. இப்போ அவருடைய பயணம் என்பது அப்படித்தான் இருக்க போகுது. ஆய வாரிசுகளின் கண் ஏகும வன்பர் தம்மை அணைந்து உன் தீய வாய விலங்கு வன்தொழில் செய்ய அஞ்சின நஞ்சுகால். இவர் அந்த இருட்டில் கூட நடந்து போனார். ஏன்னா கையில போகிறதுக்கு ரொம்ப தாமதம் ஆகிடுமோன்னு எங்கும் தங்காமல் நடந்து கொண்டே இருந்தார். இரவிலும் நடந்தார், பகலிலும் நடந்தார், காற்றிலும் நடந்தார், மேட்டிலும் நடந்தார், கடும் அந்த பாலைவனங்களிலும் அவர் நடந்து சென்றார். அதனால இவர் போகிறத அந்த காட்டில் இருந்த கொடிய விலங்குகள் கூட இவர் கிட்டக்க வரலையா. இவருடைய அந்த நடை வேகத்தையும் அவருடைய தோற்றத்தையும் பார்த்து விலங்குகள் எல்லாம் ஒதுங்கி நின்றன. ஒரு செய்தியில் இரவு நேரத்தில் நாகமணியை, பாம்புகள் தங்கள் வாயில் இருந்த நாகமணியை கக்கி அவருக்கு பாதையை காட்டின என்று சேக்கிழார் சொல்கிறார். செய்ய அஞ்சின கால்வாய நாகமணி பணங்கொள் விளக்கெடுத்தன வந்து கால் தோயான தனி துண்ண அருஞ்சுரம் உண்ணினார். அந்த பாம்புகள் நாகமணியை சிந்தி அந்த வெளிச்சத்தை காட்டியதான் அவர் இருளிலே நடந்து செல்வதற்கு. இப்படி நடந்து 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 அவர் அருண்சுரம், ஒரு வெப்பாலை நிலத்திற்கு வந்து சேர்ந்தார். வெங்கதிர் பகல் அக்கடத்திடை செய்ய வன்கதிர் கை பறந்து எங்கும் மிக்க பிளப்பின் நாகர்தம் எல்லை புக்கறிகின்றன. இப்படி மேலே போனார். நம்ம ஒரு ரூட்டு போட்டோம்னாக்க அந்த பக்கம் நாகாலாந்து போய் திபெத் போய் அவர் இன்றைக்கு கைலாயம் ஒரு காலத்தில் இந்தியாவுக்குள்ளே இருந்தது, இந்திய எல்லைக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்போது சீன எல்லைக்குள்ளே இருக்கிறது. இப்போ கைலாயம் போகணும்னா சீன நாட்டினுடைய அனுமதி பெறணும். திபெத்து போய் திபெத்துலேருந்து சீனாவினுடைய பார்டரை கிராஸ் பண்ணி சீன எல்லைக்குள்ளே இன்றைக்கு கைலாயம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இவர் இப்போ உத்தரப்பிரதேசத்துலேருந்து மேலே அப்புறம் கடந்து நாகாலாந்து போய் திபெத்து போய் மேலே போயிருக்கிறாரு. அதைத்தான் சொல்கிறார். செங்கதிர் கனல் போலும் அத்திசை திண்மை மெய்த்தவர் நன்னினார். மேலே மேலே அவர் போய்கொண்டே இருந்தார். இங்ஙனம் இரவும் பகலும் பொழுதும் அரும் சுரம் எய்துவார். பங்கயம் புரை தாள் புரட்டளவும் பசை தசை தேயவும் மங்கை பங்கர்தம் வெள்ளி மால்வரை வைத்த சிந்தை மறப்பரோ தம் கரங்கள் இரண்டுமே கொடு தாவி ஏகுதல் மேவினார். நடக்கிறார் நடக்கிறார் நடக்கிறார், நடந்து கொண்டே இருக்கிறார். கால்கள் தோய்ந்து போனன. ஆனால் இப்போ என்ன செய்தார்? கைகளை ஊன்றி கொண்டு கைகளாலும் கால்களாலும் நடந்தார். இந்த காட்சியை கற்பனை பண்ணிக்க. இந்த குழந்தைங்க கை ரெண்டையும் முன்னாடி ஊனிக்கிட்டு காலை தூக்கிக்கிட்டு தக்கடின்னு நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி அவர் இப்போ நடந்து செல்கிறார். தம் கரங்கள் இரண்டுமே கொடு தாவி ஏகுதல் மேவினார். இன்னும் போய்கிட்ட கைகளும் மணி பந்த சைந்து கரைந்து சிதைந்த பின். இப்போ கையினால் ஊன்னது என்னாச்சு? கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு.
தோள்பட்டையில் இருந்த அந்த மூட்டெல்லாம் தேஞ்சு போச்சான். கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். இறைவனை பார்ப்பது என்பதற்கு அப்பரடிகள் எவ்வளவு சிரமம் பட்டிருக்கிறார் என்று. நம்ம இப்போ நினைக்கிறோம் சாதாரணமாக அன்னதானம் பண்ணிட்டா 1000 குடம் அபிஷேகம் பண்ணிட்டா அல்லது பெரிய இது நடத்திட்டா இறைவனை பார்த்துடலாங்கிற மாதிரி பல பேர் நினைக்கிறார்கள். மந்திர ஜபம் பண்ணிட்டா பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனால் எவ்வகையிலும் இறைவனை அறிவது என்பது, இறைவனை காண்பது என்பது மிக்க கடினமான ஒன்று. அதை முழுக்க முழுக்க அனுபவித்தவர் அப்பரடிகள். கையினாலே கால்னாலே நடந்தார், கால்கள் எல்லாம் தோய்ந்து போன, கைகளை ஊன்றி கொண்டு நடக்கிறார், கையின் தோள்பட்டை கிண்ண மூட்டுகள் எல்லாம் கழன்று போயின. தம் கரங்கள் 2மே கொடு தாவி ஏகுதல் மேவினார், அதுவும் போயிற்றுது. இப்போ என்ன அடுத்து செய்கிறது? மெய் கலந்தெழு சிந்தை அன்பின் விருப்பு மீமிசை பங்கிடு. ஆனால் இவ்வளவு சிரமப்படுறோமே, ஏன்டா இதுக்கு நமக்கு பேசாமல் ஊரை பார்க்க போயிடலாமே என்று அவர் திரும்பவே இல்லை. இப்படி அவதிப்பட 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 அவர் மனசில் கைலாயம் சென்று கைலாயத்திலே பெருமானின் திருவடியை காண்பதே முக்கியம் என்ற உறுதி மேலும் மேலும் வளர்ந்தது. நமக்கு அந்த உறுதி தான் வரமாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே இந்த சாமியை கும்பிட்றத விட்டுட்டு அடுத்த சாமியை ஏதாவது கும்பிடுவோம்னு நினைக்கிறோம். சாமியை மாற்றிக்கிட்டே இருக்கும். கார்த்திகை மாதமானால் ஐயப்பன் கோயிலுக்கு போகணும், ஆவணி மாதமானால் சமயபுரத்துக்கு கோயிலுக்கு போகணும். இப்படி மாறி மாறி சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கும். பழைய காலத்தில் ஒரு வழக்கு சொல்வார்கள், அகல உழுவதினும் ஆழ உழுவது சிறப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி மாற்றி மாற்றி அங்கிட்டு இங்கிட்டுன்னு உழுதுட்டு போகிறதுல ஒரு இடத்துல ஆழமாக உழுதா தண்ணீர் மேற்கொண்டு சிறைவாக வரும். ஆனால் நமக்கு சிந்தனையெல்லாம் இந்த மாதிரி போகுது. ஆனால் இவருக்கு சிந்தனை கஷ்டப்பட கஷ்டப்பட சிவபெருமானை கண்டே தீருவேன் என்ற அந்த உணர்வு அவருக்கு மேற்படுகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாள் கங்கை ஆற்றினுடைய கரையில சாயந்தரம் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஒரு ஆள்கிட்ட வந்து, குருநாதர் வணக்கம், நான் கடவுளை பார்க்கணும், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம்பா நான் காளியை நேராக பார்த்துருக்கேன் அப்படின்னு. நானும் கடவுளை பார்க்கணும், ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அவன் நினச்சி கேட்குறது ஏதாவது ஒரு மந்திர உபதேசம் பண்ணுவார், அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் கடவுளை பார்த்துடலாம், அல்லது ஏதாவது அந்த யோகம் பண்ணு இந்த யோகம் பண்ணுன்னு ஏதாவது ஒரு இதை சொல்லுவார் என்று அவன் நினைத்து கொண்டு கேட்குறான். இவன் சொல்லும்போது அவர் ஒன்றும் பதில் பேசலை. திருப்பி மறுபடியும் சொன்னான், ஒன்றும் பதில் பேசலை. திருப்பி மறுபடியும் சொன்னான், ஒன்றும் பதில் பேசலை. இவர் வாட்டுக்கு பேசாமல் இருந்தார். அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, நம்ம கேட்குறோம் முடியாது அப்படின்னு ஏதாவது பதில் சொல்லணும், ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்காருன்னு மறுபடியும் கொஞ்சம் வேகமாக, நான் கடவுளை பார்க்கணும், எனக்கு வழிகாட்டுறீங்களா இல்லையா, நான் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நானும் டப்புன்னு ஏந்திரிச்சாரு. அவன் தலைமுடியை பிடிச்சி பின்பக்க பிளரியில் அவனை பிடிச்சி தரதரன்னு கீழே எழுத்து கங்கை நதியில் கொண்டு அவனை ஒரு அமுக்கினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியாமல் திணறான். இங்கிட்ட அங்கிட்ட திணறி இது பண்ணி கையை உதறி காலை உதறி வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணால் இவர் அமுக்குன்னு அவனை முண்டை விடாமல் பண்ணிவிட்டு ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு டப்புன்னு அவனை தண்ணியிலேருந்து அவன் தலையை தூக்கி அவனை நிமித்து விட்டான். ஆச்சுன்னா அவன் அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நின்று, என்னை ஏன் கொல்ல பார்க்குறியா நாங்கள் அப்படின்னு. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டார், இப்போ தண்ணிக்குள்ளே உன்னை மூழ்கின போது உனக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுத்தா வாங்கிக்குவியா அப்படின்னு. அவன் கேட்டான், அது என்னத்துக்கு, என் மூச்சு தானே முக்கியம், நான் உயிர் வாழ்ந்த தானே பணத்தினால எனக்கு என்னதுக்கு, வங்காளத்திலேயே மிக உயர்ந்த ஸ்வீட்டு தரேன், அது சாப்பிட்றியா அப்படின்னு. அவன் அதுக்கெல்லாம் முடியாதுங்க, எனக்கு மூச்சே நின்று போயிடும் போல் இருக்கு, இது இல்லைன்னா நான் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த நேரத்தில் தேவை மூச்சு விடுதல் மட்டும்தான் அப்படின்னு. அப்போ தான் இங்கே பரமேஸ்வரர் சொன்னார், இறைவனை காண்பதென்றால் இப்படிப்பட்ட நிலை உனக்கு வந்தால் இறைவன் காட்சி கொடுப்பான். எப்படி மூச்சு விடுதல் மட்டும்தான் உனக்கு அந்த நேரத்தில் பொண்ணோ பொருளோ ஆடையோ இனிப்போ உணவோ எதுவும் தேவையில்லை, மூச்சு விடுதல் மட்டும்தான் தேவைன்னு உனக்கு எப்போ நீ ஃபீல் பண்ணியோ, அதே மாதிரி இறைவன் மட்டுமே எனக்கு வேணும்
இறைவனுடைய திருவருளை காண வேணும், இறைவனை தரிசிக்கணுங்கிற எண்ணம் மட்டுமே உனக்கு இருந்தால் இறைவன் காட்சி கொடுப்பான். நான் அப்படித்தான் பவதாரணி காளி தேவியை கண்டேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்படி ஒரு வரலாறு ராமகிருஷ்ணனுடைய சரிதத்திலே சொல்லப்படும். இங்கே அந்த மாதிரி நிலையில தான் நான் அப்பரடிகளை பார்க்கிறேன். மெய் கலந்து சிந்தை அன்பின் விருப்பு மீமிசை பொங்கிடும். மீண்டும் மீண்டும் மீமிசைனா மேலே 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 அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் தோன்றி கொண்டே இருந்தோம். மொய் கடுங்கணல் வெம்பர் போய் மூலம் மத்த மயங்கியே மைகுள் கண்டதம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினர் மார்பினார். இப்போ கையும் போச்சு, காலும் போச்சு, அப்படி தவழ்ந்து போனார். 4 மாத 5 மாத குழந்தைகள் எப்படி மார்பால் உந்தி உந்தி போகுமோ அப்படி உந்தி உந்தி நடந்து போனாராம். போகிற இடம் கடும் காடு, கல்லும் முள்ளும் நிறைந்த பகுதி, ஒன்றும் ஒரு நேரான சாலை இல்லை, பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல மார்பினாலே உந்தி சென்றாராம். மார்பவம் தசை நைந்து சிந்தி அறிந்த என்பு முறிந்தது. இப்படி ஊர்ந்து போனதில் என்ன ஆகி போச்சுன்னா, மார்பு பக்கத்தில் இருந்த தசைகள் எல்லாம் கிழிந்து போய் விழா எலும்பு ஒடிந்து போனது. ஒரு பக்கத்து விழா எலும்பே ஒடிந்து போனது, மார்பு தசைகள் எல்லாம் கிழிந்து இரத்தம் சொட்டுகிறது. நேர் வரும் குறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேடு நீடு. அப்பவும் அவர் வருந்தலை, இறைவனை காண்பதே எனது வேலை அப்படின்னு மிக்க உறுதியோடு ஆர்வம் அங்குயிர் கொண்டு கைக்கும் உடம்பு அடங்கவும் ஊன்கட சேர்வரும் புழுவம் புரண்டு புரண்டு சென்றனர் செம்மையார். முதல்ல நடந்து போனார், கால் இதாயிடுச்சு, கைகளையும் ஊன்றிக்கொண்டு போனார். கையினுடைய தோள்பட்டைகள் எல்லாம் மூட்டுகள் நலிந்து போச்சு. அப்புறம் மார்பினாலே குழந்தை போன்று மார்பினாலே உந்தி உந்தி நடந்து போனார். மார்பு தசைகள் கிழிந்து ரத்தம் பீறிட்ட விழா எலும்பு முறிந்து போனது. இப்போ அங்க பிரதர்சனம் பண்ற மாதிரி உருண்டு உருண்டு போகிறார். ஆர்வம் அங்குயிர் கொண்டு கைக்கும் உடம்பு அடங்கவும். உடம்பால இப்போ ஒன்றும் பண்ண முடியலை, கைகாலை தூக்கி நடக்க முடியலை. அதை சேர்வரும் பழுவம் புரண்டு புரண்டு சென்றனர் செம்மையூர். நம்ம கோயில் அங்க பிரதர்சனம் பண்ற மாதிரி உருண்டு 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 இப்பொழுது அவர் போய்கொண்டு இருக்கிறாராம். அப்புறம் உரல்கின்ற நீனிடை அங்கம் எங்கும் அசைந்திட. கம்ப்ளீட்டாக அவர் உடம்புல ராணியே இல்லை. செப்பரும் கைலை சிலம்படி சிந்தை சென்றுரும் ஆதலார். ஆனால் மனசில் கைலாயம் போகணும், பெருமானை கைலாயத்தில் தரிசிக்கணுங்கிற அந்த சிந்தனை மட்டும் அவருக்கு குறையலையாம். வெய்ப்புறத்தில் உறுப்பு அழிந்தபின் மெல்ல உந்தும் முயற்சியும் தப்புற செயலின்றி அந்நெறி தங்கினார் தமிழாழியார். சேர்க்கிறார், மறுபடியும் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார், தமிழாழியார் என்று. வெய்ப்புறத்தில் உறுப்பு அழிந்து, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் இப்போ தேய்ந்து போயின, தசைகள் கிழிந்து போயின, இரத்தம் பீரிடுகிறது, உறுப்பு அழிந்து பெண் மெல்ல உந்தும் முயற்சியும், இப்படி உந்தி உந்தி கொஞ்சம் கொஞ்சம் போயிடலாம், உருண்டு உருண்டு போயிடலாம் என்று அவர் நினைத்த முயற்சியும் தப்புற செயலின்றி ஒன்றும் பண்ண முடியல. இந்த உடம்ப அசைக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செயலின்றி அந்நெறி தங்கினார் தமிழாளி. அப்போ இவர் கைலாயத்திற்கு போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கிறது சொல்ல முடியாது, போகிற பாதை தான். ஆனால் இனிமே அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. பிரஜை மட்டும் இருக்கு, ஆனால் கையையோ காலையோ அசைக்கவோ நடக்கவோ உந்தவோ புரளவோ எந்த இதிலும் அவருக்கு உடல் இடம் கொடுக்கலையாம். அன்ன தன்மையர் கையிலையை அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேற் பின்னையும் வழுத்த. அப்படி கடந்த கடையிலேயே பெருமானை பாடினாராம், பெருமானை வேண்டினாராம், 5 எழுத்தை ஓதி இருக்கிறார். என்னை காப்பாற்ற வேண்டும், உன்னுடைய தரிசனத்தை தர வேண்டும், கையிலைக்கு வர வேண்டும் என்று அங்கிருந்து அவர் பின்னையும் வழுத்த தன் நெடும் புனல் தடமும் ஒன்று உடன்கொடு நடந்தார் பன்னகம் புனை பரமரோர் முனிவராம்படியார். சிவபெருமான் இவருடைய அந்த வேதனையும் இதையும் பார்த்து விட்டு நன்னெடும் புனல் தடம், அவர் வரும்போதே ஒரு குளத்தையும் கொண்டு வந்தாராம். பொதுவாக எல்லாரும் நினைக்கிறாங்க கைலாயத்தில் இந்த மானசரோவர்னு ஒரு ஏரி இருக்குது, கைலாயத்தினுடைய கீழ் அடிப்படத்தில்.
அந்த ஏரியையும் கைலை மலையையும் சேர்ந்து சுற்றி வர்றது தான் கைலாய யாத்திரையுடைய முக்கியமான விஷயம். 54 கிலோமீட்டர், திருவண்ணாமலை மேலே 14.5 கிலோமீட்டர், கைலாய மலை 54 கிலோமீட்டர் சுற்றளவு. அந்த மானசரோவர் ஏரி என்று சொல்லக்கூடிய நன்னீர் ஏரி, பளிங்கு மாதிரி இருக்குமா தண்ணி, கீழே இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் நமக்கு மேலேருந்து பார்த்தாலே தெரியுமா, அவ்வளவு கிறிஸ்டல் கிளியர்னு சொல்கிற மாதிரி அவ்வளவு அந்த தெளிந்த தண்ணீரையும் அந்த ஏரியும் சேர்த்து தான் பரிக்கிரமா என்று சொல்லக்கூடிய அந்த கைலை மலையை சுற்றி வருவதை செய்கிறார்கள். அதுதான் கைலாய மலை தரிசனம்னு சொல்லுது. அப்படி போகின்ற போது அந்த கைலை மலை 4 புறங்களிலும் 4 விதமான தோற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு புற தரிசனம், கிழக்கு முக தரிசனம், வடக்கு முக தரிசனம் என்று சென்று வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அந்த கைலை மலையை அந்த இதை கொண்டு வந்தாரான்னு நமக்கு இங்கே தெரியல. ஆனால் புனல் தடமும் முன் கொண்டு சிவபெருமான் ஒரு முனிவராக வருகிறார். வருகின்ற போதே ஒரு குளத்தையும் கொண்டு வந்தார். கொஞ்சம் நினச்சி பாருங்க, இதே அப்பரடிகள் திருப்பைங்கீழிக்கு வருகின்ற பொழுது வெயிலினாலே வருந்தி, பசியினாலே நொந்து, தாகத்தினாலே தவித்து வருகின்ற பொழுது திருப்பைங்கீழிலே பெருமான் அவருக்கு ஒரு குளத்தையும் அடர்ந்து நல்ல மரங்கள், நிழல் தரும் மரங்களையும் அமைத்து கட்டுசோறு கட்டி கொண்டு ஒரு அந்தணர் வடிவத்துடன் அவர் வருகையை பார்த்து காத்து கொண்டு இருந்தார். முன்னாடி நம்ம பார்த்தோம் திருப்பைங்கீழி தலத்தில். அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு குளத்தோடு அவர் இங்கே வந்தாராம், முனிவராக வருகிறார். வந்து மற்றவர் மருங்குறு அணைந்து நேர் நின்று நொந்து நோக்கி மற்ற அவர் எய்தி நோக்கிட. இந்த நொந்து நோக்கின்னு ஒரு அற்புதமான வரியை சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். நொந்து நோக்கின்னா இப்ப யார் நொந்து இருக்கா, காயம்பட்டு உடம்பு முழுவதும் காயம்பட்டு புண்பட்டு கொஞ்சம் கூட அசைக்க இயலாம ஒரு நோவில் இருக்கக்கூடிய அப்பரடிகள் நொந்து நோக்கி அப்படின்னு இதை நம்ம பொருள் எடுத்துக்கலாம். வந்த முனிவராகிய சிவபெருமான் இவர் உடல் இருக்கக்கூடிய நிலையையும் அவர் அசைவு இல்லாமல் நாக்கு கூட பரட்டி பேச முடியல, நாக்கும் சோர்ந்து போனது, வலுவிழந்து போனது, உடம்பும் சோர்ந்து போனது. இப்படி இவர் இருக்கக்கூடிய அந்த நொந்த நிலையை வந்த முனிவரை நோக்கி, இப்போ இந்த நொந்து நோக்கிங்கிறத அப்பரடிகள் நொந்து நோக்கினார்னு பார்க்கலாம், முனிவர் இவருடைய நிலையை கண்டு நொந்து நோக்கினார்னு எடுத்துக்கலாம். இதுதான் சேக்கிழாருடைய அந்த கவிதை திறம் என்கிறது. நொந்து நோக்கி மற்றவர் எதிர்நோக்கிட நுழைவார். அந்த முனிவரா வந்தவர் சொல்றார், சிந்தி உருப்பழிந்திட வருந்திய திறத்தால் இந்த வெங்கடத்து எழுதியதன். என்னப்பா இப்படி உடம்பு முழுக்க ரணகலமா இருக்கு, புண்ணா இருக்கு, கைகாலெல்லாம் எலும்பெல்லாம் முறிஞ்சு போச்சு, இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இங்கே எங்கே போற, நீ என்ன பண்ண போற, எதுக்காக போற என்று இந்த வெங்கடத்து எய்தியது. வெங்கடம் என்று சொன்னால் பாலம் மாதிரி ஒரு இந்த பிரதேசம், கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு கடினமான பிரதேசம். இந்த வெங்கடத்து எய்தியதென் என இசைந்தார். அந்த முனிவர் கேட்டாராம். இப்போ அப்பரடிகள் அப்படியே தளர்ந்து படுத்திருக்கிறவர் அப்படி மெதுவாக தலையை தூக்கி கண்ணை சுருக்கி அவரை பார்க்கிறார். மாசில் வற்களை ஆடையும் மார்பின் முன் நூலும் தேசுடை சடை மௌலியும் நீரும் மெய் திகழ. அந்த முனிவர் எப்படி இருக்காராம், மாசில் வற்களை ஆடையும், வற்கலைன்னு சொன்னால் மான் தோல், இந்த மாதிரி மரத்தோல்னு சொல்லுவாங்க. வற்கலைங்கிறது மர உரின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தினால் மரப்பட்டைகளால் செய்யப்பட்ட ஆடை, அல்லது நம்ம சாதாரணமாக ஒரு காவி உடைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இதில். மார்பின் முன்னூலும், மார்பிலே முன்னூல் பூணல் அணிந்திருக்கிறார். தேசுடை சடை மௌலியும், சடை இருக்கு, தலையில சடாமுடி இருக்கிறது. நீரும் மெய்துகள், திருநீர் பூசி இருக்கிறார். இங்கதான் கவனிக்கணும், திருநீர் பூசி இருக்கிறார். ஆசின் மெய்த்தவராகி நின்றவர் தமை நோக்கி பேச உற்றதோர் உணர்வுற விளம்புவார் பெரியோர். அவர் அந்த கண்ணை இடுக்கிக்கிட்டு அப்படி இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 80 வயது கிழவன், அசைவே இல்லாமல் உடம்பை கொஞ்சம் கூட அசைக்க முடியாமல் சுருண்டு கிடக்கின்றவன் தனக்கு எதிரே நிற்கின்ற ஒரு முனிவனை கண்ணை சுருக்கி உற்று பார்க்கின்றான். அதான் எதிர்நோக்கி. அந்த பார்க்கின்ற பொழுது அவனுடைய காட்சி எப்படி தோன்றுகிறது, வற்களை ஆடையும் மார்பில் முன்னூலும் தலையிலே சடாமுடியும்
நெற்றியிலே திருநீரும் தொடங்குவனை பார்த்தானா. அந்த பார்த்த உடனேயே இவருக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு அந்த நாக்கு பெறல முடிந்தவன். பேச உற்றதோர் உணர்வுற விளம்புவார் பெரியவர். அவன் இப்போ கேள்வி கேட்குறான், என்னையா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இந்த இடத்துக்கு எதுக்கு வர, எங்கே போகிற, நீ எதுக்காக இந்த செயலை செய்கிறாய் இருக்கும்போது இவர் பேசினாராம். வண்டுலாங்குழல் மலைமகளுடன் வடகையிலை அண்டர் நாயகர் இருக்கும் அப்பரிசு அவர் அடியேன் கண்டு கும்பிட விருப்படும் காதலின் அடைந்தேன் கொண்ட என் குறிப்புது முனியே எனக்கு. இவர் சொல்லுகிறார். அப்படி மெதுவாக நாக்கை பிரட்டி, நாக்குகள்லாம் சோர்ந்து போச்சு, உலர்ந்து போச்சு, இருந்தாலும் அப்படி அவரை பார்த்த உடனே ஒரு 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 தொம்பு அந்த நாக்கை உடனே பிரட்டி, வண்டுலார் குழல் மலைமகளுடன் வடகையிலை அண்டரன் நாயகர் இருக்கும் அப்பரிசு. கைலை மலையிலே சிவபெருமானும் உமையம்மையும் இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர்களை அந்த கோலத்திலே கைலை மலையிலே அவர்களை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தினாலே நான் வருகிறேன். கண்டு கும்பிட விருப்படும் காதலின் அடைந்தேன். அந்த விருப்பத்தினால இங்கே வந்தேன் என்று அந்த முனிவரிடத்திலே சொல்லுகிறார். அந்த முனிவர் இப்போ கைலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ. முனிவர் இப்போ இவரை கேட்டாரு, கைலை மலைக்கு போறியா, பார்வதி பரமேஸ்வரனை பார்க்கறதுக்கு போறியா, அதெல்லாம் மனுஷன் போக முடியுமாயா, அங்கெல்லாம் நம்மளால எளிதாக போயிட முடியுமா. கைலை மால்வரையாவது காசினி மருங்கு பயிலும் மானுட பான்மையோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ, அங்கே போக முடியுமா, கைலாயம் எங்கே இருக்கு. இப்போ இந்த செய்தியிலிருந்து கைலை மலைக்கு அவர் போகலை, கைலை மலைக்கு போகின்ற பாதையிலேயே இந்த இது நடக்குது. அடைவதற்கு எளிதோ அயில்கொள் வேற்படை அமரரும் அணுகுதற்கு அரிதால் வெயில்கொள் வெஞ்சுரத்து என் செய்தீர் வந்தன விளம். இந்த காட்டில் இந்த நாடுகளெல்லாம் தாண்டி எல்லா இடத்துலையும் வந்திருக்கிற ஐயா, இது என்ன உங்களுடைய இது, பூமியில் எந்த ஒரு மனிதனுக்காவது கைலாயத்துக்கு போக முடியுமா, பார்வதி பரமேஸ்வரரை பார்க்க முடியுமா, இது என்ன மடத்தனமான வேலையாக இருக்கிறது, என்ன இது அறிவற்ற செயலாக இருக்கிறது. நீர் இவ்வளவு வயதானவராக இருக்கிறீர், பார்த்தால் நல்ல விவரம் தெரிந்தவராக இருக்கிறீர், அது இந்த வயதில் இந்த உடல்நல உனக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கைலாயத்துக்கு போக முடியுமா, பெருமானை பார்க்க முடியுமா என்று அவர் கொஞ்சம் இவருடைய வேகத்தை குறைக்கிற மாதிரி அதை பேசுகிறார். நாவுக்கரசர் சொல்லுகிறார், மீளும் அத்தனை உமக்கினி கடன் என விளங்கும். அவர் சொன்னார், திரும்பி போயா, கைலாயமில் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது, நீ இந்த உடம்போட வச்சுக்கிட்டு போயிடுவியா கைலாயத்துக்கு, வந்த வழியை பார்த்துக்கிட்டு திரும்பி போ, அதெல்லாம் கைலாயங்கிறதெல்லாம் பூமியில் யாரும் பார்க்க முடியாது, மானுடருக்கு எளிதான செயல் அல்ல, நீர் திரும்பி போகணும்னு அந்த முனிவர் சொல்லுகிறார். மேலும் அத்தனை உமக்கு இனி கடன் என விளங்கும் தோளும் ஆகமும் துவலும் முன்னூல் முனி சொல்ல. அந்த மார்பிலே பூணலை அணிந்து திருநீர் அணிந்த அந்த முனிவர், மீண்டும் திரும்பி செல்லுங்கள், மேலே இனிமேல சென்று கைலாயம் போவது எளிது இல்லை என்று அவர் சொல்லுகின்ற பொழுது பெருமான் அவருடைய உறுதிப்பாடு எவ்வளவு இருக்கிறதுன்னு பாருங்க. ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டல்லால் மாதும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவருடைய ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டார். கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கின்ற அந்த காட்சியை பார்த்தால் ஒழிய, இருக்கை கண்ட அல்லால் அந்த காட்சியை பார்த்தால் ஒழிய மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன். இந்த உடம்பு இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இந்த உடம்பு இருக்காது, சாக போகிற உடம்பு தான். ஆனால் இன்னைக்கு செத்தா என்ன, நாளைக்கு செத்தா என்ன, அது கைலாயத்துக்கு போய் செத்தா போகுது, பெருமானை பார்க்கணும், அதுதான் எனக்கு மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன். அதனால கைலாயம்தான் போவேன், கைலாயத்துக்கு போக முடியல, இன்னும் வழியிலேயே நான் செத்து போயிட்டேன்னா கூட பரவாயில்லை, இந்த உடல் அழிந்தால் பரவாயில்லை, கைலாயம் போகாமல் இந்த உலகத்திற்கு மீண்டும் நான் திரும்பி செல்ல மாட்டேன் என்று மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். இப்போ முனிவராக வந்தவர் பார்த்தார், இவருடைய உறுதி என்ன என்பதை அவர் பார்த்தார்.
ஆங்கு மற்றவர் துணிவறிந்து அவர் தம்மை அறிய நீங்கு மாதவர் விசும்பிளை கறந்து நீள்மொழியால் ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்திர் என்று உரைப்ப தீங்கு நீங்கிய ஆக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார். இப்ப பேசிக்கிட்டு இருந்த அந்த முனிவர் மறைந்து போனார். வானத்திலே ஒரு அசிரீரி கேட்டது. அந்த அசிரீரி தீங்கு மாதவர் விசும்பிளை கறந்து, அந்த மாதவர் விசும்பிளை கறந்தார், ஆகாயத்திலே மறைந்து போனார். ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்தீர், அந்த சப்தம் கேட்கிறது. நாவுக்கரசனே எழுந்திரும். ஏன்னா இப்படி கிடக்கிறார், அவர் கிழிச்ச நாரா படுத்து கிடக்கிறார். அதனால எழுந்தீர், ஓங்கு நாவுக்கு அரசே எழுந்திரீர் என்று உரைப்ப தீங்கு நீங்கிய ஆக்கை கொண்டு எழுந்தார். அவர் உடம்புல இருந்த அத்தனை காயங்களும் நீங்கியது. முறிந்து போன விழா எலும்பு நேரானது, பீந்து போன தசைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தன, கால் மூட்டுகள் கை மூட்டுகள் எல்லாம் சரியாகின. 80 வயது கிழவனாக போன்றவர் இப்பொழுது நல்ல உடல் பலம் மிக்க இளைஞராக அவர் அங்கிருந்து எழுந்தாராம். தீங்கு நீங்கிய ஆக்கைனா உடல், தீங்கு நீக்கிய ஆக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார். அங்கே எழுந்து சொன்ன இப்போ முனிவரா வந்தவர் மறைந்து விட்டார். கைலாயத்துக்கு நீர் போக முடியாது, திரும்பி போகன்னு சொல்லி சொன்னவர் இப்போ எழுந்திரு என்று அருள் செய்து அவர் உடல் நலமாக்கி இருக்கிறார். இறைவனுடைய அருள் கண நேரத்தில் பலன் தரும். இறைவனை பார்ப்பது என்பது கடினம். ஆனால் இறைவனுடைய அந்த அருள் கிடைத்து விட்டால் க்ஷணப்பொழுதில் அனைத்தும் மாறும். பாரதி தான் சொல்லுவான், அல்லலும் துயரமும் வறுமையும் நாட்கள் ஆண்டுகள் மாதங்கள் ஆண்டுகள் போக்குவான். நம்ம நம்முடைய துயரங்களை நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொன்னால் நமக்கு அருள் செய்வதற்கு அவன் நாள் மாதம் ஆண்டுகள் கடத்தணும், பல ஆண்டுகள் ஆகும். சாமிக்கு ரெக்கமே இல்லையா, என்கிட்ட கருணையே காமிக்கலன்னு நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆகிற வரைக்கும் இருப்பானா. அருள் செய்ய வந்த உடனே கண் சுடக்கும் நேரத்தில் முடிச்சிடுவான். சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், பாரில் தர்மம் தழைப்பது மறுகணம், இக்கணத்தில் இடைக்கணம் ஒன்று உண்டோம்பா. அவர் எப்போ சக்கரத்தை எடுக்கிறாரு தெரியாது, எப்போ பூமியில் தர்மம் தழைத்ததுன்னு தெரியாது. அவ்வளவு வேகமாக அவன் தர்ம காரியத்தை செய்வான் அப்படின்னு சொல்லுவார்கள். நம்ம மகாபாரதத்தில் திரௌபதியை சபையிலே மானபங்கப்படுத்துகிறார்கள். அவருடைய ஆடையை துச்சாதனன் பற்றி இழுக்கிறான். அவன் தன் கைகளினாலே மார்புகள் மேலே மறைத்து கொண்டு அந்த ஆடையை அவன் இழுப்பதை தடுக்கிறான். ஆனால் அவனோ யானை பலம் கொண்டவன். அவன் இழுக்கிறதுக்கு முன்னாடி அவளால் இது பண்ண முடியாதான். ஆனால் முதல்ல அவள் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை இது பண்ணுறான். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவளால் முடியலை. அப்படிங்கும்போது கைகளை கூப்பி தலைமேல் கைகளை குவித்து ஹரி 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 கோவிந்த 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 என்று அவள் சொல்லுகிறாளாம். அப்போது அஸ்தினாபுரத்தினுடைய சபா மண்டபத்திலே இங்கே நடக்குது. இங்கிருந்து சுமார் ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் துவாரகையில் இருக்கக்கூடிய கண்ணன் 1000 புடவைகளை அங்கே அனுப்புகிறான். இன்னும் ஒரு செகண்ட்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ். க்ஷணம் அப்படின்னா என்ன, க்ஷணம்ங்கிற டைம் லிமிட் என்னன்னு யாருக்கும் தெரியுமா? க்ஷணம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சாதாரணமாக வடமொழியில் க்ஷணம்னு சொல்கிறோம், தமிழில் கணம்னு சொல்கிறோம். கணப்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கணப்பொழுது அப்படிங்கிறது எவ்வளவு டைம் அப்படின்னா, நம்முடைய கண் இமைக்குது பாருங்க, ஒரு தடவை இந்த கண்ணை இமைக்கிற நேரம் எவ்வளவோ அந்த நேரத்தில் 16ல் ஒரு பங்கு தான் க்ஷணம்ங்கிறது. ஒரு கண்ணை இமைக்கிற நேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதில் 16ல் ஒரு பங்கு க்ஷணம்ங்கிற டைம் லிமிட்னு சொல்லுவார். அப்போது இங்கே இவர் திரௌபதிக்கு 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து 1000 புடவைகளை
கண்ணன் அனுப்புகிறான். அவருடைய அந்த பரிதாபமான நிலையை அவன் காப்பாற்றுகிறானாம். அதை பாரதிய மிக அழகாக சொல்லுவான். அந்த புடவைகள் எப்படி வந்துச்சு, எப்படி இதாச்சுங்கும்போது, பொய்யர்தம் துயரினை போல் நல்ல புண்ணியவாளர் தம் அருளினை போல் சலசலத்தெரிந்திடும் கடல் அலை போல் வண்ணப்பொற் சேலைகளாம் அவை வளர்ந்தன 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 வளர்ந்தனவே என்று பாரதி அதை பாடுவான். அதுவும் வண்ணப்போர் சேலைகளாம், டிசைன் 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 கலர் கலராக வருது. அப்புறம் அதை இழுக்க முடியாமல் துச்சாதனன் சோர்ந்து போனான் அப்படிங்கிறது பாரத வரலாறு. இப்படி அந்த க்ஷண நேரத்திற்குள்ளே இறைவனுடைய அருள் கிடைச்சிடும். அதனால தான் இறை அருள் பெறுவது என்பது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த சத்தினிவாதம் அருள் நிகழ்வு என்பது ஒரு க்ஷணத்துக்குள்ளே கிடைக்கும். இறைவனுடைய காட்சியும் அப்படிதான், ஒரு க்ஷணம்தான் இறைவனுடைய காட்சி கிடைக்கும். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம அதை உணர்ந்து அந்த இறை காட்சியை தரிசிக்கணும். அதான் பெரியவர் சொல்லும்போது மின்னொலியாக வருவான் அப்படின்னா, அந்த மின் ஒளி எப்படி ஒரு ஃப்ளாஷ் டக்குன்னு அடிக்குதோ அந்த மாதிரி தான் இறைக்காட்சியும் தோன்றுமா. இங்கே அந்த மாதிரி அவருடைய காட்சியை பார்த்து தான் பெருமான் அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்தருள் புரி என பணிந்தார். வானத்தில் அந்த அசிரீரி கேட்கிறது, நாவுக்கரசரே எழுந்திரீர் என்று சொன்ன உடனே உடலிலே இருந்த அனைத்து சோர்வுகளும் நோய்களும் அத்தனை புண்களும் ஆறி அவர் நல்ல உடல் காத்திரமாக எழுந்து நின்றார். எழுந்து நின்று பாடினார், என் கைலாயத்தில் இருந்த அந்த காட்சியை எனக்கு காட்ட வேண்டும் என்று. அதை அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதனை. இப்போ முனிவராக வந்தவர் மறைஞ்சு போயிட்டார், இப்போ பெருமானுடைய உருவம் தெரியல. அதனால விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே கண்ணினால் திரு கைலையில் இருந்தனன்னு கொள். இப்போ கண்ணினால் திரு கைலைன்னு சொன்னா, ஒரு கைலை மலைக்கு போகலை, அதற்கு முன்னாடியே தான் இதை இருந்திருக்கிறார், இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை நம்ம கொஞ்சம் ஊகித்து கொள்ள முடியும். திரு கைலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்தருள் புரியும். இந்த பிரார்த்தனையை அவர் செய்தார். தொழுது எழுந்த தொண்டரை நோக்கி விண்தளத்தில் எழும் பெருந்திரு வாக்கினால் இறைவர் இப்பொய்கை மூழ்கி நம்மை நீ கைலையில் இருந்த அம்முறைமை பழுதில் சீர் திருவையாற்றில் கான் என பணித்தார். அந்த வானத்தில் எழுந்த குரல் இப்பொழுது என்ன சொல்லியது? நம்மை பாடிய நீ இந்த குளத்திலே மூழ்கி திருவையாற்றிலே இந்த கைலை காட்சியை காண்பாயாக என பணித்தார். பழுதில் சீர் திருவையாற்றில் கான் என பணித்தார். ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறைஞ்சி வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி. அப்பொழுது பாடிய பாடல் தான் இன்றைக்கு நம்ம திருச்சபைக்கு விண்ணப்பித்த வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆளெண்ணை கொண்டாய் போற்றி என்ற இந்த தாண்டகத்தை அப்பொழுது பெருமான் அப்பரடிகள் அருளி செய்கிறார். வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்ற வண்ணலார் அஞ்செழுத்தோதி பாட்டடம் புனர் பொய்கையில் மூழ்கினார் பணியால். பெருமான் சொன்ன அந்த முனிவர் விண்ணிலே காட்சி கொடுத்த, விண்ணிலிருந்து பேசிய அந்த அசிரீரி சொன்னது போல இந்த பதிகத்தை பாடி அந்த குளத்திலே அவர் மூழ்கினார். எங்கு எழுந்தார், எப்படி கைலாய காட்சியை கண்டார் என்பதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் சிந்திக்கலாம். என்றும் பெரும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.